ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒன்ஸ் ஒன்லி ஹெட்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நேமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஸோ இதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா EduTut அப்படிங்கிற சேனல் நேமுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் ஃபாண்ட்டில் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெல் நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உடனே குயிக்காக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஒன்லி ஹெட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரே ஹெட்டர் ஃபைல் நேமை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளே அறியாமல் கூட இல்லை தெரிஞ்சே கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரெண்டு டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஹெட்டர் ஃபைல் நேமை தெரியாமல் நம்ம ரெண்டு டைம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ கம்பைலர் அதுக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி 2 டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க, டூப்ளிகேட் நேம் தான், ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்லாம் அது பண்ணாது. இந்த கம்பைலர் வந்து என்ன பண்ணுன்னா நீங்கள் 2 டைம்ஸ் அந்த ஹெட்டர் ஃபைல் நேம்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 2 டைமும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த வந்து ப்ராசஸ் பண்ணி கடைசியில் உங்களுக்கு என்ன ஆகும்னா எரர் தான் வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹெட்டர் ஃபைல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறீங்க இல்லையா, include stdio.h அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுறீங்க. அது ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்க. அதே ஃபைலை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னொரு ஃபைலை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணுறீங்க. அந்த ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா include stdio.h அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஃபைலை அந்த ஃபைல் ஏ நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஃபைல் ஏவை நீங்கள் கொண்டு போய் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைல் பியில் வந்து இன்க்ளூட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி include நான் ஃபைல் ஏவை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்க. அப்படி இன்க்ளூட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மறுபடியும் include stdio.h அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபைல் ஏல ஆல்ரெடி ஒரு stdio.h அப்படின்னு இருக்குது. இப்போ ஃபைல் பிலே நம்ம அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டர் ஃபைலோட நேம் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா கம்பைலர் வந்து 2 டைம்ஸ் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி வர்றது உங்களுக்கு எரரில் வந்து வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ எப்படி நீங்கள் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான வே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து if not def அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ ப்ராசஸிங் டைரக்டிவ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் வந்து நான் வந்து எழுதுகிறேன். அதாவது இஃப் இந்த ஹெட்டர் ஃபைல் இந்த நேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டர் ஃபைல் அப்படிங்கிற நேமில் வந்து ஏதாவது ஒரு டெஃபினிஷன் இல்லை அப்படின்னா தான் எனக்கு என்ன பண்ண போகுதுன்னா define ஹெட்டர் ஃபைல். ஸோ இந்த நம்ம ஹெட்டர் ஃபைலை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டர் ஃபைலோட கண்டென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. endif அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு முடிக்கிறோம். அதாவது இந்த இடத்துல நம்ம ஹோல் ஆப்ரேஷன் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 டைம்ஸ் ஹெட்டர் ஃபைல் நீங்கள் வந்து என்டர் பண்ணாதானே உங்களுக்கு ப்ராப்ளம் வருது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஹெட்டர் ஃபைல் நேம் இங்கே கொடுக்க போகிறோம். சப்போஸ் இந்த ஹெட்டர் ஃபைல் நேம் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்காங்களா define அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்படி வந்து டிஃபைன் பண்ணலை அப்படின்னா தான் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். ஸோ if def அப்படிங்கிறதோட சின்டாக்ஸ் அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ரீ ப்ராசஸிங் டைரக்டிவ்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்க. சி ப்ரோக்ராமிங்கோட பிளேலிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸிங் டைரக்டிவ்ஸில் நான் இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இந்த ஃபைல் நேமில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா define அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்க்கும். ஸோ இதோட இது வந்து யூஸ் பண்ணியிருக்கனால இது நாட்டுன்னு சொல்லி செக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி டிஃபைன் பண்ணல அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னா இங்கே கீழே உள்ளே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணும். சப்போஸ் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிரும், இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ அப்போ இது இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா எரர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. நீங்கள் ஹெட்டர் ஃபைல்ஸ் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து சான்ஸே கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க உங்கள் ப்ரோக்ராமிங் நாலேஜ் சைடில் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரீ ப்ராசஸிங் டைரக்டிவ்ஸில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா if and def இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒன்ஸ் ஒன்லி ஹெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்ல வந்தேன். அதாவது ஹெட்டர் நீங்கள் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்.
பண்ணணும். மோர் தென் ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கம்பைலர் வந்து அதை 2 டைம்ஸ் ப்ராசஸ் பண்ணி எரர் ஆகும். அப்போ தான் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் ஹெடரை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு பெட்டர் பெனிஃபிட் அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது தான். அதனால தான் இந்த வீடியோட ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஒன்லி ஹெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே டெஃபினிஷன் தான் கீழே நான் 2 பாயிண்ட்டில் நான் வந்து சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் 2 டைம்ஸ் வந்து ஹெட்டர் ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேஷ் டிஃபைன் ஹெட்டர் ஃபைல்குள்ளே போகாது, வெளியே வந்துடும். இல்லை சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி இந்த ஹெடர் ஃபைல் அப்படிங்கிற நேமில் வந்து டிஃபைன் ஆகலை அப்படின்னா உள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டுக்கு வெளியே வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட எரர் வராமல் நீங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹெடர் ஃபைல் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்ஸ் ஒன்லி ஹெட்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதாவது ஹெடர் ஃபைல் நேமை ஒரே ஒரு தடவை மட்டும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம ப்ரோக்ராமிங் சைடில் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிக் கொடுத்தேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கீப்